ஆக மொத்தத்தில் இந்த திக்வேஸ் பைவில் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த ஐபிஎல்ல போகிற ஃபைன் அமௌண்ட்டை கட்டுறக்கே தனியாக பர்சனல் லோன் எடுக்கணும் போல இருக்குதுங்க. நேற்றும் சும்மா இருக்காமல் அபிஷேக் சர்மா கூட உரண்டை இழுத்து சண்டை கட்டிக்கிட்டாப்புல. அதுவும் சண்டை சாதா சண்டை இல்லாமல் கொஞ்சம் மரண சண்டையாக மாறிடுச்சு. உனக்கு டங்குன்னு ஆடுற முடிய பிடிச்சி என்ன பண்ண போகிறான் பாடுறா அப்படின்னு அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாப்புல. எங்களுக்காடா சைனை போடுறேன்ட்டு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பல சைனை ஆடியன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய மேட்ச் எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி நேற்றைய மேட்சும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரகாசமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்எஸ்சி தாங்க பேட்டிங் பண்ணாங்க. நேற்று எல்எஸ்சிக்கு ஓப்பனிங் வேற லெவலில் அமைஞ்சது. மிச்சல் மாஸும் மார்க்ரமும் வேற லெவலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். மிச்சல் மாஸ் 65, மார்க்ரம் 61. பண்ட் மீண்டும் வந்தார் சென்றார் அப்படிங்கிற மாதிரி 7 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியே போறாரு. இவன் திருந்தவே மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஓனர் கடுப்பாகி வெளியே போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நேற்று எஸ்ஆர்ஹெச்ல இஷான் மலிங்கா அதிகபட்சமா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பின்னாடி வந்த பூர்ணம் அதிரடியாக விளையாண்டு 45 ரன் அடிச்சாரு. ஒரு வழியா எல்எஸ்ஜி தன்னோட ஸ்கோரை 206 அப்படிங்கிற ஒரு இமாலயா டார்கெட்டை செட் பண்றாங்க. அடுத்து பேட்டிங் பண்ண எஸ்ஆர்ஹெச்ல வந்த எல்லாருமே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா நேற்று பொழந்து கட்டிட்டாரு. அபிஷேக் சர்மா 59, இஷான் கிஷன் 35, ஹென்ரி கிளாசன் 47, கமிது மெந்திஸ் 32 சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸுங்க. அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்துட்டு திக்வேஸ் வழக்கம் போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட அது மிகப்பெரிய சண்டையில முடிஞ்சது. 18.2 ஓவர்லயே எஸ்ஆர்ஹெச் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. நேற்று ஹர்ஷல் பட்டேலும் 150 விக்கெட் எடுத்தாரு. ஃபாஸ்டஸ்ட் 150 விக்கெட்டுங்க ஐபிஎல்ல. மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று அபிஷேக் சர்மா கிடைச்சது. வழக்கம் போல ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திக்வேஸுக்கு கிடைச்சது.